என்னென்ன புத்தியெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னா, எல்லா புத்தியும் நல்லா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு இந்த சூரிய தசை வரும்போது, நான் சொன்ன மாரி இது சூரியன் அப்படின்ற போது, சில பரணி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் சூரியன் நல்லா இருந்துட்டாருன்னா, அப்பாவுடைய அனுசரணையால ஒரு விஷயம் பண்ண போறாங்க. இல்ல அப்பாவுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு, அப்பாவுக்கு ஒரு இதெல்லாம் பண்ண போகுது. சந்திர திசை அப்படின்னு சொல்லக்கூடிய திசை ஓரளவுக்கு அவர்களுடைய லட்சியத்தை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய திசையாக இருக்கிறது. ராகு திசை பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு இருக்கிற பொசிஷனை வச்சு, அது நன்மையாகவோ, தீமையாகவோ நடக்கப் போகிறது. ஆனா, அத தாண்டி வரக்கூடிய அ குருதசை கண்டிப்பாக ஒரு பெரிய மைனஸ தான் குடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு. அதுதான் உண்ம. ஏன்னா, இயல்பாவே குருவுக்கும், சுக்கிரனுக்கும் பெருசா வந்து ரொம்ப சூப்பர் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இவர் வந்து தேவகுரு, இவர் வந்து அசுரகுரு. என்னதான் கேம் ஆடும்போது கைய குடுங்க அப்படின்னு சொன்னா 2 பேரும் அப்படியே வந்து நான் உன்ன விக்கெட் வாங்காம விட மாட்டேன் அப்படின்றது ரெடியா இருப்பாங்க. நான் 4 அடிக்க விட மாட்டேன்னு அவர் ரெடியா இருப்பாரு. அந்த மாரி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் குரு திசை கொஞ்சம் ஆபத்தான திசையாகத்தான் இருக்கிறது. ஆனா, குரு எங்க இருக்காருன்ற பொறுத்து அது பிளஸ்ஸா, மைனஸான்னு தீர்மானம் செய்யப்படுது. பொதுவா குரு திசை ஒரு மாரியான ஒரு சில விளைவுகளையும், அனுபவங்களையும் கொடுக்கறதற்கு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தயாராக இருக்குது. குரு தசைக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த சனி திசையுமே ஓரளவுக்கு சனி எங்க இருக்காருன்றத பொறுத்து நல்லவைகளை தரக்கூடியதாக இருக்கு. ஆனா என்னதான் இருந்தாலும் எனக்கு தெரிந்த ஒரு 5ஆம் வீட்டு அதிபதி அப்படிலாம் நம்ம கணக்கு எடுத்தோம் அப்படின்னா, ஓரளவுக்கு சனி நல்லது தான் குடுக்கும். என்னதான் இருந்தாலும் அவர்களுடைய நேட்ரல் ஹாரோஸ்கோப்ல என்ன பிளானட் எங்க இருக்கு, என்ன லக்னத்தில அவர்கள் பொறந்திருக்கிறார்கள் அப்படின்றத வச்சு மட்டும் தான் இந்த தசாபுத்தியில் அவர்களுக்கான ஒரு பலன் தீர்மானம் செய்ய முடியும்.